இந்த கதையில் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இவர் தான் நம்ம ஹீரோ. கூட 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பெங்களூர் சிட்டியில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டான இவங்க எப்பவும் தண்ணி தம்மு போதனை ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஃபாரினில் ஒரு இடத்துல இவங்கள போட வந்தவங்களையெல்லாம் அசால்ட்டாக இவங்க போட்டு தள்ளிட்டு, நம்ம நாட்டில் பெங்களூரில் அதுவும் தற்செயலாக நம்ம ஹீரோவோட ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்டுக்கே குடி வந்து ஜன்னலை திறந்தா, கரெக்டாக அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் எதிர்க்கு இருந்து இவங்களை பார்த்ததும் இவங்க அழகில் மயங்கி வச்சக்குன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க அவரை பார்த்ததும் ஒரு செகண்ட் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இவங்க ஷாக் ஆனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ இவங்க கூட பேசணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் இவங்க பகலில் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. சூரிய வெளிச்சமே ரூமுக்குள்ளே வராத மாதிரி ஜன்னல் கண்ணாடி மேலையெல்லாம் பேப்பரை ஒட்டி மூடி வச்சிடுறாங்க. யாரோ ஒருத்தன் இருட்டின பிறகு தினமும் இவங்க ரூமுக்கு வந்து ஏதோ ஒரு பார்சலை கொடுத்துட்டு போகிறான். ஒரு நாள் ரோட்டில் வேகமாக வர்ற ஒரு கார் நம்ம ஹீரோ மேலே மோதுற டைமில் ஒரே செகண்டில் இவங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு மாயமாக மறைஞ்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ இவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் குழம்பு போய் நிற்கிறாரு. பகல் நேரத்தில் வெளியவே வராது இவங்க. நைட் ஷிஃப்ட்டாக ஒரு காஃபி ஷாப்பில் சர்வராக ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தன் ஒரு பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றுற சமயத்தில் அதை தடுத்து அவனை அடித்து துவச்சி துவம்சம் பண்ணுறாங்க. அடுத்து இந்த படத்தோட மெயின் வில்லனான இந்த போலீஸ் அதிகாரியின் உதவியோட பெங்களூரில் ஒரு கும்பல் ராத்திரியில் தனியாக வர்றவங்களை கடத்திட்டு போய் அவங்க உடல் உறுப்புகளை திருடி வித்துடுறாங்க. ஒரு நாள் இவங்க நைட்டில் தனியாக வெளியே போகும்போது இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் இவங்க பின்னாடியே போகிறாரு. அப்போ இந்த திருட்டு கும்பல் இவங்களை ஒரு ஆட்டோவில் கடத்திட்டு போகுது. இது தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம ஹீரோ ஐயோ இவங்க ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ட்டு இவங்களை காப்பாற்றுறதுக்காக பின்னாடியே ஓடுறாரு. ஆனால் ஆட்களே இல்லாத ஒரு மறைவான இடத்துக்கு ஆட்டோ போனதும் ரொம்பவே பசியில் இருந்த இவங்க கண்களோட கலரெல்லாம் மாறுது. இவங்க வாயில் சைட்லேருந்து 2 பல்லு பேய் மாதிரி சருன்னு வளருது. தன்னை கடத்திட்டு வந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவங்க கழுத்துலேயே கடித்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறாங்க. இவங்க ரூமுக்கு தினமும் ஒரு பார்சல் வருது. அது பிளட் பேக்கெட்டு தான். இவங்க உணவே இதுதான் போல். ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு அங்கே கஷ்டப்பட்டு உயரமாக ஒரு இடத்துக்கு ஏறி போயிடுறான். இவங்க என்னடானா ஒரே செகண்டில் சருன்னு மேலே பறந்து போய் அவன் சொல்லியே முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்க்குற நம்ம ஹீரோ பயத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இவரை பார்க்குற இவங்க இவரோட மயக்கத்தை தெளிவிச்சு எழுப்பி நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், நீயும் இங்கே பார்த்தது எதையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே இவர் நீ யார் பேயா அப்படிங்கிறாரு. இவங்க ஆமான்னு சொன்னதும் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே நம்ம ஹீரோயினை இவர் தூக்கிட்டு போய் அன்றைக்கி நைட்டு முழுக்க இவங்க ரூம்லேயே வச்சுருக்காங்க. போது விடிஞ்சதும் கண் வீச்சு பக்கத்தில் இவங்கள பார்த்ததும் உடம்பு ஒதிரி போய் நிற்கிறவரை பார்த்து 100 வருஷத்துக்கு முன்னே என்னை ஒருத்தன் காதலிச்சான், என்னோட எதிரிங்க அவனை கொன்னுட்டாங்க, அவனும் நீயும் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கீங்க, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இவங்க வயசு என்னன்னா 100 கணக்கில் போய்கிட்டு இருக்கான். இந்த கும்பலை இவங்க போட்டு தள்ளதுனால இவங்க மேலே வெறியாகிற இவருக்கும் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஈக்குவலான சக்திகள் வந்துடுது. அதோட விளைவுகள் என்ன? மனித சக்திகளுக்கு அப்பாற்பட்ட இவங்க ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? இந்த உலகத்தில் இவங்களுக்கே ஏதாவது பிரச்சனையோ ஆபத்தோ வந்தால் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட சக்திகளை கொண்ட ஒரு ரொமான்டிக் சைத்தான் ஒன்று வந்து எதுக்கு இவங்களை காப்பாற்றுது? இவங்க மேலே இவர் வச்ச காதல் கை கூடுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதிலாக வர்றதான் மீதி கதை. நான் சொல்லியிருக்கிறது ஒரு அவுட்லைன் மட்டும்தான். இந்த படத்தின் முழு கதையோட திரைக்காட்சிகள் அமைப்பு, வசனம், பாடல்கள், காமெடி இதெல்லாம் சேர்த்து ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு முறை தாராளமாக பார்க்கலாம்.